கால வழு. காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன காலம்? நிகழ்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். காலம் 3 வகைப்படும். கால பொருத்தத்தோட எழுதணும். அந்த பொருத்தம் இல்லாமல் எழுதுவது காலவழு. நேற்று வருவேன். இங்க கவனிங்க, நேற்று என்பது எஸ்டர்டே, ஆங்கிலத்தில் எஸ்டர்டேன்னு சொல்லுவோம். இது இறந்த காலத்தை குறிக்கிறது. நேற்று இறந்த காலம். ஆனால் வருவேன், வருவேன் இது எதிர்கால விகுதியை கொண்டுள்ளது. அப்போ இது தவறு. அப்போ வழாநிலை என்ன? நேற்று வந்தேன்னு வந்திருக்கணும். நேற்று இது வழு. வழாநிலை என்ன? நேற்று வந்தேன் அப்படின்னு எழுதிருக்கணும். இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நாளை, நாளை வந்தேன். நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். என்னது? எதிர்காலம், எதிர்கால சொல். இது எதிர்காலத்தை குறிக்கிறது. ஆனா வந்தேன் அப்படிங்கிறது என்னது? இறந்த கால விகுதி, இறந்த காலத்தை குறிக்கிறது. அப்போ எதிர்கால சொல்லுக்கு இறந்த கால விகுதி வருவது என்னது? கால வழு. அப்போ வழாநிலை என்ன? வழாநிலை சரியான சொற்றொடர் என்ன இதுக்கு? நாளை வருவேன். நாளை எதிர்காலம் இல்லையா? வருவேன், வருவேன். இப்ப பாருங்களேன், எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஒரு விரலை காட்டணும். இந்த விரலையோ இந்த விரலையோ ஒரு விரலை காட்டி இதில் எது பெரியது அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே விரல் தான் இருக்கும். அப்போ கேள்வியினுடைய அடிப்படை தவறாக இருப்பது என்னது? வினாவழு எனப்படும். இதில் எது பெரியது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே விரல் தான் இருக்கு. அப்போ அதுக்கு சரியானது என்ன? வழாநிலை என்னவா இருக்கும்? எப்படி கேட்டிருக்கணும் கேள்விய? வழா நிலை. இரு விரலை சொல்ல வேண்டும். இதில் எது பெரியது அப்படின்னா நம்ம சொல்லலாம், இந்த விரலை சொல்லலாம். அப்போ கேள்வியினுடைய ஃபேக்ட் கரெக்டா இருக்கும். ஃபேக்ட்னா என்ன? அதனுடைய அடிப்படை கரெக்டா இருக்கணும். ஒரு விரலை சுட்டி காட்டி எது பெரியதுன்னு கேட்டா அது ஃபேக்சுவலா கேட்க முடியாது. அது கேள்வியே தவறு. அப்போ இரு விரலை சுட்டி எது பெரியது என கேட்டேன். சரிங்களா? இதுதான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இது. புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாவை, புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை நம்ம அப்படியே படிச்சுக்கணும். ஏன்னா புத்தகத்தில் இருப்பதை கேட்பார்கள். புத்தகத்தில் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க? அப்படியே திருப்பி கேட்பாங்க. விடை விடை வழு.
ஒருவர் எந்த கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்விக்கு தொடர்பான பதில சொல்லணும். அப்படி சொன்னா அது வழாநிலை. ஒருவேளை அவர் கேட்கும் கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத பதிலை சொல்வது விடைவழு எனப்படும். இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை பார்ப்போமே. கண்ணன் எங்கே? கண்ணன் எங்கே அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு பதில் என்ன? பதில் என்ன சொல்றாங்க? கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. கேட்ட கேள்வி என்ன? கண்ணன் எங்கே? கண்ணன் எங்க போயிருக்கான் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ என்ன பதில் சொல்லணும் நாம? கண்ணன் கடைக்கு போயிருக்கான், கண்ணன் பள்ளி போயிருக்கான், அந்த மாதிரி சொல்லணும். பள்ளிக்கு போயிருக்கான் அந்த மாதிரி சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடி பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தேவையற்ற இது சொல்வதால் அது என்னது? விடைவழு. பிழை திருத்தம், மரபு பிழை. மரபு மரபு என்றால் என்ன அப்படின்னா, தம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக ஒரு சொல்லை ஒரு செயலை எவ்வாறு அழைத்தார்களோ அதை போன்றே நாமும் அழைப்பது மரபு. அதற்கு மாறாக அழைப்பது மரபு பிழை. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா குயில் கத்தும் அப்படின்னு சொல்வது பிழை. ஏன்னா குயில் கத்தும்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? குயில் கூவும் அப்படின்னு சொல்லணும். பானை வனைந்தான், கூடை முடைந்தான். ஒரு சொல்லை வழி வழியாக எவ்வாறு முன்னோர்கள் குறிப்பிட்டார்களோ அவ்வாறே குறிப்பிட வேண்டும். அது மரபு. அவ்வாறு குறிப்பிடுவதற்கு மாற்றாக கூறுவது மரபு பிழை. இப்ப நாம 4 வகை பொருத்தங்கள் பத்தி பார்ப்போம். பொருத்தம் 4 வகைப்படும். என்னது? 4 வகைப்படும். பொருத்தம்னா என்ன? ஒரு எழுவாய் அதனுடைய பயனிலை. ஒரு சொற்றொடரில் எழுவாய்க்கு ஏற்றபடி அதனுடைய வினை தொடர், அதாவது அதனுடைய பயனிலையும் அமைவது பொருத்தம் எனப்படும். பொருத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன? திணை பொருத்தம், திணை பொருத்தம், பால் பொருத்தம், இடப்பொருத்தம், எண் பொருத்தம். திணைன்னா என்ன? நமக்கு தெரியும். உயர்திணை, அக்ரிணை. அக்ரிணைக்கு அக்ரிணை விகுதி தான் வரணும். உயர்திணைக்கு உயர்திணை விகுதி தான் வரணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. இப்ப திணையை மட்டும் பார்ப்போம். 4 வகைப்படும். இப்ப திணைய முதல்ல பார்ப்போம். திணை பொருத்தம். திணை பொருத்தம் நமக்கு முன்னவே தெரியும். திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. அப்போ அக்ரிணையினுடைய விகுதி, அக்னியினுடைய சொல்லுக்கு அக்ரிணை விகுதியும், உயர்திணை சொல்லுக்கு உயர்திணை விகுதியும் தான் வரணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. ராமன் வந்தது. இது பிழை. ஏன் பிழை? ராமன்ங்கிறது ஒரு உயர்திணை. அப்போ இங்க உயர்திணை விகுதி வந்திருக்கணும்.
இதுல என்ன விகுதி இருக்கு? இதுல வந்து அக்ரிணை விகுதி இருக்கு. எனவே இது பிழை. இதனுடைய சரியான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமன் வந்தான். ராமன் வந்தான். இதுதான் சரி. சரிங்களா? ராமன் வந்தான். இது சரி. பால் பொருத்தம். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்ப பால் 5 வகைப்படும். இதுல பால் பொருத்தம்னா என்னன்னா, பால் சொற்களுக்கு ஏற்ற போடு அதற்கு பொருத்தமான விகுதிகள் வர வேண்டும். அவ்வாறு வந்தால் அது பால் பொருத்தம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, மாடு, வந்த, வந்தார் அப்படின்னு வைங்களேன். இது பிழை. மாடுங்கிறது என்னது? ஒரு ஒன்றன் பால். இதுக்கு வந்திருக்கு ஆண் பால் விகுதி வந்திருக்கு இல்லையா? பால் மாறி இருக்கு. அதனால இது வந்து பால் வழு. இது பால் பொருத்தம். பால் பொருத்தம்னா என்ன? சொல்லுக்கு ஏற்ற பால் வரணும், பால் விகுதி வரணும். பால் ரவி வந்தது. ரவிங்கிறது ஒரு ஆண் பால். வந்ததுங்கிறது என்னது? இது வந்து அக்ரிணை. அக்ரிணை மட்டும் இல்ல, இது ஆண் பாலுக்கான விகுதி அல்ல. எனவே இது தவறு, வழு. அப்போ வழாநிலை என்ன? ரவி வந்தான். வந்தான் ஆண், ஆண் விகுதி இல்லையா? இது பால் பொருத்தம். வேகமா போவோம். இட பொருத்தம். இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போ அதனுடைய விகுதி என்ன அமையணும்? தன்மை எழுவாய்க்கு தன்மை விகுதி, முன்னிலை எழுவாய்க்கு முன்னிலை விகுதி, படர்க்கை எழுவாய்க்கு படர்க்கை விகுதி வரணும். அப்போ இப்போ தன்மைக்கு நான், நான் வருவேன், நான் வந்தான் எழுதுறேன்னு வைங்களேன். இது தன்மை. இந்த இடத்துல இருக்கிறது படர்க்கை விகுதி. எனவே இது தவறு. அப்போ நான் வருவேன், நான் வருவேன், தன்மை விகுதி வரணும். இப்ப முன்னிலைக்கு பாருங்க, நீ வந்தே, வந்தேன். இது என்னது? தன்மை விகுதி, தன்மை விகுதி. ஆனா இது என்ன? முன்னிலை சொல், முன்னிலை. அப்போ இந்த ரெண்டும் பொருந்தலையா? அப்ப இந்த ரெண்டும் பொருந்தாதனால இது பிழை. அப்ப பொருத்தம்னா என்ன? ரெண்டும் பொருந்தி வரணும். எப்படி வரணும்? நீ வந்தாய், இது முன்னிலை, இது என்னது? முன்னிலை விகுதி, விகுதி. சரிங்களா? அப்போ என்ன இடமோ இடத்திற்கு ஏற்ற விகுதி வருவது இடப்பொருத்தம். இன்னொரு எடுத்துக்காட்டு, அவன் செல்வேன். இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது படர்க்கை, படர்க்கை. ஆனா செல்வேனுங்கிறது என்ன? தன்மை. எனவே இது தவறு, பிழை இல்லையா? அப்போ வழாநிலை என்னது? பிழை நீக்கியது. அவன் சென்றான், சென்றான், படர்க்கை விகுதி வரணும். சரிங்களா? இதுதான் 4 வகை பொருத்தங்கள். பொருத்தம் எத்தனை வகைப்படும்? பொருத்தம் 4 வகைப்படும். என்னது? திணை பொருத்தம், பால் பொருத்தம், இடப்பொருத்தம், எண் பொருத்தம்.